welcome to Cook with Martina. Bun halwa எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 4 மினி பன் எடுத்துர்க்கேங்க. அத மிக்ஸில அரைச்சு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நீங்க பெரிய பன் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 2 பன் போதுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நெய் தான் சேர்த்துக்க போறோங்க. ஒரு 15 to 20 முந்திரி சேர்த்திருக்கேன். இத நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். அதே எண்ணெயில நம்ம ரேசின்ஸ் திராட்சை இத தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ அந்த கடாயில நெய் இருக்கு இல்லைங்களா, அந்த நெய்யில நம்ம அரைச்சு வச்ச பன்னை நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போறோங்க. சிம்ல வச்சே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம கடாயை மாத்த போறதே இல்லை, அதே கடாயை தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நான் 150 கிராம் ஜாகரி சேர்த்திருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அதை கொதிக்க விடலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்திருக்கேங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பன்னை தான் சேர்த்துட்டு இருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் பால் நம்ம சேர்த்துக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பால் சேர்த்துன உடனே கலர் பாருங்களேன் எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ 1 ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வேண்டாம், நம்ம சிம்ல வச்சுக்கலாம். பாத்தீங்களா அப்படியே ஒட்டாம வருது பாருங்க, அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த பன் ஹல்வா பாத்தீங்கன்னா மதுரையில தான் கிடைக்குதுங்க. ரொம்ப அருமையா டேஸ்டியா இருக்கு இந்த ஹல்வா. திராட்சையும் முந்திரியும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். Madurai bun halwa ready or ready.